இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய 7 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை கொண்டு வரும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள், இன்றைக்கு கண்ட்ரோல் பாருங்க, இன்றைக்கு மனிதனால கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் மனுஷனுடைய செயல், மனுஷீக செயல், மனுஷனுக்கு அடிமையா இருக்குது பாருங்க. இன்னைக்கு இதை மேற்கொள்ள முடியல, சிலரால மேற்கொள்ள முடியல பாருங்க. தேவ வழிநடத்தல் நமக்கு வேணும். சிலர் பார்த்தீங்கன்னா மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியம், மனுஷனுக்கு செய்ய வேண்டிய காரியம், ஒருவேளை தேவ சமூகத்துக்கு காத்திருக்கிறத விட்டுட்டு மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியம், ஒரு மனுஷன் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வைக்கிறது, இதை கர்த்தர் வெறுக்கிற பாருங்க. இது நம்ம மேற்கொள்ள வேண்டிய காரியம். சில மனுஷங்க சிலர் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. சிலருக்கு ஆண்டவரை விட மனுஷங்க தான் முக்கியம், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது பாருங்க. மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிற காரியங்கள், சில காரியங்கள் வேதத்துல அநேக காரியங்கள் இருக்குது. சிலருடைய எண்ணங்கள், சிந்தனை இதெல்லாம் பாருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு சென்ற ரொம்ப பரவசமா இருப்பாங்க. வேதத்துல ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கு, பிரசங்கி 7:16-17 மிஞ்சின இராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும், மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே என்று சொல்லி பிரசங்கில குறிப்பிட. மிக மிஞ்சின நீதிமானாய் காட்டிக்கொள்கிறது. சிலர் மனுஷக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்டவன், நான் இவ்வளோ தூரம் செய்கிறேன், நான் ஆண்டவர் சமூகத்துல இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை காண்பித்து கொண்டே இருப்பேன். மனுஷனுக்கு முன்பாக பெருமை காரியங்கள், சிலர் பார்த்தீங்கன்னா கொடுக்கும் காரியங்கள், ஆலயத்துக்கு கொடுக்குற காரியம், ஊழியர்களுக்கு கொடுத்து காரியம் பார்த்தீங்க மனுஷனை பிரியப்படுத்தும் விதமாக இருக்கும். மனுஷீக செயல்கள் அங்கே அதிகமாக இருப்பதை காண்போம். மிக மிஞ்சின நீதிமானா இருப்பதை போல சிலர் மிக மிஞ்சின துஷ்டனா இருப்பாங்க பாருங்க. கெட்ட காரியங்களுக்கு ஈடுபட்டு கொண்டு தவறான காரியத்துக்கு சென்று தவறான மனிதனுடைய கண்ட்ரோல்ல இருந்து கொண்டு இருப்பது உண்டு பாருங்க. நம்ம சிலர் அதிக ஞானியாமா காட்டுவாங்க, சிலர் அதிக பேதையுமா இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாதவங்க போல. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. இங்க ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு பள்ளியில, ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு மாணவன் பாருங்க, அவன் செய்கின்ற செயல்கள் எல்லாத்தையும் சக மனிதர்கள் கேலி கிண்டல் செய்து கொண்டே இருப்பார்களாம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி கேலி கிண்டல் செய்து கொண்டிருப்பான். அந்த மாணவன் என்ன செய்யறன்னா, இந்த சக மாணவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே மனதிலே நினைத்து கொண்டிருக்கும். அப்போ ஒரு நாள் ஆசிரியர் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்டார் பாரு, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக ஆசையா இருக்குது அப்படின்னு கேட்டார். அப்போ எல்லாரும் எழும்பி நின்னுங்க, பரலோகத்துக்கு செல்ல இருக்கிறவங்க எழும்பி நின்னுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ எல்லாரும் எழும்பி நிற்காங்க. ஆனால் கேலி கிண்டல் செய்கின்ற அந்த மாணவன் மட்டும் உட்கார்ந்து கொள்கிறார் பாருங்க. அந்த டீச்சர் கேட்கிறாரு அந்த மாணவன்கிட்ட, எப்பா நீ பரலோகத்துக்கு செல்ல ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ டீச்சர்கிட்ட அந்த மாணவன் சொல்றான், ஆசை இருக்குது டீச்சர், இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு சென்றா அது பரலோகமா இருக்காது என்று சொல்லி பதிலளிக்கிறார். இப்போ எழும்பி நின்ற அனைவரும் தலை குனிந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு அநேகருடைய சிந்தனை எப்படி இருக்குது, கண்ட்ரோல், சில காரியங்களை சொல்லி கேலி கிண்டல் செய்வது, மனுஷனுக்கு விரோதமாக ஜனத்துக்கு விரோதமாக ஜன எழும்பும் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நிறைய காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா மனுஷீக செயல்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சு பாருங்க. நம்ம கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு, ஆண்டவர் அவனுடைய பிரசன்ஸ்ல, ஆண்டவருடைய வழிநடத்தல நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே வேதத்துல அநேக காரியங்களை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. வேத புத்தகத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 8:8 மாம்சத்துக்குட்பட்டவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டானா. மாம்ச சிந்தனை உள்ளவன் தேவனுக்கு எப்பொழுதும் பிரியமா இருக்க முடியாது. ஒரு மனுஷீக சிந்தனை உள்ள மனிதன், ஒரு மனிதனை புகழ
பெருமை பாராட்டுகிற செயல்கள் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தால் அவனுக்குள்ளாகவே தேவனுக்கு அவன் பிரியமா இருக்க முடியவே முடியாது. 9 பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்க மாம்சத்துக்குரியவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இன்றைக்கு எந்த மனுஷீக செயலை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக இருக்கணும். இன்றைக்கு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் வழி நடத்துதல் நமக்குள்ள இருக்கிறதா? வேதத்துல இன்னொரு வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 6 17-19 இங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அப்படியே பாருங்க, கர்த்தரோடு இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். ஆண்டவரோடு நம்ம இருக்கிறோம்னா நம்ம சிந்தை ஆண்டவருக்குரியதா இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்குடைய, நம்ம இருதயம் ஆண்டவருக்குள்ள இசைந்து இருக்கும். பாருங்க, இன்னும் 17 பாருங்க, 16 அங்க 17 19 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்குள்ளவைகள் எல்லாம் வென்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடையவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்களா? உங்க சரீரம் ஒரு ஆலயம். அப்போ இந்த சரீரத்தை நாம் கெடுத்தால், இந்த ஆலயத்தை கெடுத்தால் பாருங்க, நம்ம சரீரம் யாரு கூட ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு வேணும். இந்த சரீரம் ஆவிக்குரிய அனுபவம் பெற்றதாக இருக்கணும். ஆவிக்குரிய அனுபவம் இல்லைன்னா நம்ம தேவனுடைய பிள்ளை இல்லை. அப்போ நம்ம இன்றைக்கு மனுஷீக வல்லமை நம்மளை மேற்கொள்ளவே கூடாது. நம்ம கண்ட்ரோல், தேவ வழிநடத்தல் நமக்கு இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியே வரைக்கும். ஒருவேளை மனுஷனுக்கு பயந்து இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்குள்ளாகவே ஒரு மனுஷனை குறிச்ச ஒரு பயம், சில நேரத்துல சில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற சிலர் பார்க்கும்போது நன்றாக ஜெபிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, எல்லா காரியங்களும் செய்வாங்க. ஆனால் வீட்டிற்கு வந்த உடனே அவர்கள் பிஹேவியர்லாம் வித்தியாசமா மாறிடுவாங்க. அவர்கள் பாருங்க, சில நேரங்களில் நம்மளே நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர்ட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இதை நான் மேற்கொள்ளணும். மனுஷீக செயல்களுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. இப்போ சில நேரங்களில் நீங்க ஜெபிக்கிற வேலை, ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற வேலை, வேதத்தை வாசிக்கிற வேலை, ஒருவேளை உங்க வீட்டுல இன்னைக்கு இப்பொழுது நீங்க குடும்ப ஜெபம் செய்கின்ற வேலை, யாராவது ஒரு மனுஷங்க வந்தனா அவர்களையும் உட்கார்ந்து ஜெபிக்க வைங்க. ஒருவேளை நம்ம மனுஷிக செயல்களுக்கு இடம் கொடுக்காதபடி சிலர் பார்த்தீங்கன்னா, திருமண வீடோ நண்பர்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா ஆண்டவர் சமூகத்துல வர்றதை விட்டுட்டு அப்படியே சென்று விடுவார்கள். பாருங்க, மனுஷீக சிந்தனைக்கு இடம் கொடுத்து விடாது. அதை மேற்கொள்ளணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதுதான் பிரசங்கில மிக மிஞ்சின நீதிமான். நம்ம மிக மிஞ்சின ஆலயத்துக்கு நீதிமானாய் நம்ம காட்டுகிறோம். அதே இது நம் வெளியே சென்று விட்டால் நம்ம துஷ்டனாய் மாறி விடுகிறோம். இன்றைக்கு இதை மேற்கொள்ளணும். மனுஷீக சிந்தனை எனக்கு வரக்கூடாது, ஆவியின் சிந்தனை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா. எங்களுக்குள்ளாக ஏசப்பா நீங்க பேசுங்க, இடைப்படுங்க ஏசப்பா. ஒருவேளை நாங்க பரலோகத்துக்கு செல்லணும்னு ஆசைப்படுவோம்ப்பா. எங்களுக்குள்ள ஏசப்பா மனுஷீக சிந்தனை இருக்கக்கூடாதுப்பா. ஆவியிலே நாங்க அண்ணலா இருக்கணும் அப்பா. கர்த்தருக்கு நாங்க ஊழியம் செய்யணும், உமக்கு நாங்க சாட்சியா ஜீவிக்கணும் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யணும். நாங்க இந்த நாளிலே என்ன செய்யணும்னு எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க கற்றுக் கொடுங்க. இந்த மனுஷீக சிந்தனைக்கு இடம் கொடுக்காத அதை மேற்கொள்ள எங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுங்கப்பா. நம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி வறுமையாக்குறோம். துதிகன மகிமை மொக்கை அடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.